இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டாச்சு. வேறு வழி இல்லை. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. இடியாப்பம் தான் எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். 2 கப்பு பச்சரிசி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா 1 கப்பு புழுங்கலரிசி இந்த ரேஷியோவில் அரைச்சி பாருங்கள். மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். அப்படியே நம்ம கிச்சனுக்கு வாங்கின புது இட்லி பாட் அதை பற்றி பார்ப்போம். இந்த இட்லி பாட்டில் வந்துட்டு 4 தட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றியும் போட்டுக்கலாம், துணி போட்டும் போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு துணி போட்டு போடுற மாதிரி இருக்கிற இட்லி பாட் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் 2மே இருக்குது. அப்புறம் வந்துட்டு இடியாப்பம் நெரிக்கிற தட்டுமே வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஸ்டீம் பண்ணுற எல்லாமே ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்தளவு தண்ணி வச்சோம் அப்படின்னா துளியும் தண்ணி மேலே வராது. ரொம்ப நல்லா 5 நிமிஷத்தில் சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இடியாப்ப மாவு வந்துட்டு எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு தேவையான அளவு எடுத்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு திரண்டு வர அளவு பிசைச்சுக்கணும். ரொம்ப கல்லாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது அப்படின்னா வராது இடியாப்பம். கையில் எடுத்து உருட்டி பார்க்கும்போது மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும். அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இடியாப்ப குழியில் வந்துட்டு அந்த அச்சில் 3/4 அளவு வந்து மாவு வச்சுட்டு உள்ளே அமுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புளிகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மாவு வச்சோம் அப்படின்னா நம்ம அப்படியே தம் கட்டி அமுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டாயம் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நெரிச்சு வச்சுருக்க இடியாப்பம் எல்லாமே வச்சுக்கலாம். வச்சுட்டு அது நல்லா தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். நான் வந்துட்டு துணி போட்டு ஊற்றி காட்டியிருக்கேன். எந்த அளவு இடியாப்பம் ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா அப்படியே அதை எடுத்துட்டு துணியில் வச்சுருக்க இடியாப்பமும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். வெறும் பச்சரிசி மட்டும் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி புழுங்கல் அரிசியும் சேர்த்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரியும் இருக்கும். கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.